ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் வார்த்தைகளை ஒரு முறையாவது கேட்டுவிட்டு சரி தங்கமே. உன் மனம் குளிரும் நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய். நாளை விடியலில் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்களை நடத்த தொடங்கிவிட்டேன். இனி நிம்மதியாக வாழப் போகிறாய். உன் வாழ்வில் அதிசயம் தானாகவே நிகழப் போகின்றது. உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்ல வழியை காட்டுகின்றேன். உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன். இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை பார்க்க போகிறாய். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய். உன் சந்தோஷம் நிச்சயம் உன்னை தேடி வரும். என் குழந்தையே, மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறி போகும்போது இறைவனின் ஆட்டம் தொடரும். அந்த ஆட்டம்தான் இப்போது நடக்கிறது. என் பிள்ளையே, நீ தோண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக உன் அன்னை நான் வருவேன். என்னத்தான் வாழ்க்கையில் அனுசரித்து சென்றாலும் கடைசியில் கிடைப்பது அவமானம்தான் என்று புலம்புகிறாய். பிள்ளையே, உன்னுடைய இப்போதைய நிலையை நினைத்து வருந்தாதே. தைரியத்தை மட்டும் இழக்காதே. சற்று பொறுமையாக இரு. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். இனி கவலை வேண்டாம். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கும் மருந்தாக நான் இருப்பேன். நிச்சயம் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உனக்கு தருகின்றேன். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காலமும் நேரமும் இப்பொழுது வந்து விட்டது. இது நாள் வரை நடந்த கஷ்ட காலங்களை மறந்துவிடு. இனிமேல் வரும் இன்பத்தை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழு. உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கின்றேன். நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில். குழந்தையே, உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் அம்மாவின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. இதை நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே. உன் நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் வந்துள்ளேன். உனது நல்வாழ்விற்கு நானே பொறுப்பு. எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி கேட்கின்றானோ தயங்காதே. நீ உன் பிள்ளைகள் பற்றியோ குடும்பத்தை வழி நடத்துவது பற்றியோ கவலைப்படாதே. தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றிய பயம், நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை, நான் இருக்கும்போது ஏன் வீண் கவலை? அனைத்தையும் சீர்படுத்துவேன். கர்வம் உள்ள அனைவரையும் என்னிடத்தில் சேர்க்க மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான். விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். பிறகு நீ யார் என்று எடுத்துக்காட்டு. தலைவணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும், மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்து. என்னை நினைவில் இருத்திக் கொண்டு தினமும் செயல்படு. மற்றதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். எதற்கும் பயம் கொள்ளாதே. சோர்வு, பயம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் பார்த்துக்கொள். பொறுமையாக நிதானமாக இரு. தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து சந்தோஷமாக வாழ வைப்பேன். குழந்தையே, அர்த்தமற்ற புலம்பலால் மன நிம்மதியை இழக்கிறாய். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. நான் பார்த்து கொள்கின்றேன். நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய். எதற்கும் பயப்படாதே. நீ வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷத்தையும் நிம்மதியும் பெறுவாய். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.